அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் கேசவன். ரொம்ப நாளாக பெரும்பாலான வழக்காடிகள், என்னோட நேயர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வழக்கின் தீர்ப்பு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் எஸ் சுந்தர் அவர்களாலும் நீதியரசர் என் செந்தில்குமார் அவர்களாலும் வெளியிடப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முன்னாடியே 16/4/2024 அன்னைக்கு ரிசர்வ் பண்ணாங்க. நேற்று ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு 12 மணிக்கு சொன்னாங்க. 4 மணி வரைக்குமே இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது தந்தி டிவி, பாலிமர் டிவி எல்லாத்துலேயும் இருந்துச்சு. 6:30 மணிக்கு மேலே தான் ஜட்ஜ்மெண்ட்டோட ஒரிஜினல் காப்பி சர்வ் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 429 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டு. மோர் தென் ஒரு 100 கேசஸ் எல்லாத்தையுமே சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் இருந்த கேஸு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரின்சிபல் பெஞ்சில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த கேஸு, எல்லா வழக்கையுமே ரிகார்டிங் டு தி 77A போலி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிறத பற்றியான எல்லா வழக்குகளையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஒண்டர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத, பழைய பத்திரமாக இருந்தான்னா புது பத்திரமாக இருந்தான்னா எந்த பத்திரத்தையுமே சரி அவருக்கு அதிகாரமும் கிடையாதுப்பா அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. ஆனால் அதில் நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன நேரத்தில் அவருக்கு அதிகாரம் கொடுக்கலாம், ஏன் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தை நீக்கிறோம், அவர் கொடுத்த அதிகாரத்தில் எந்தெந்த விஷயத்தில் கான்ஸ்டியூஷனில் மீறி இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முழுமையாக இந்த வழக்கில் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான வழக்குகளில் மாவட்ட பதிவாளர் என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரியான வழக்குகளில் நீதிமன்றங்கள் என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி இருக்காங்க. ஏற்கனவே பக்கத்தில் ஆந்திரா ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணியே தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ஓடுது. இது முன்னாடி நிறைய வழக்குகள் கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 100 வழக்குகளுக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. நம்ம வழக்குக்குள்ளே போவோம். தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம என்ன பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து போய் பத்திரம் ரத்தாயிருச்சு அடுத்தது ஓடுறது, ஐயோ பத்திரம் ரத்தாயிருச்சு கஷ்டப்பட்டு பத்திரம் பண்ணாமல் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நிற்கிறது, போலி பத்திரம் நிறைய போட்டுகிட்டே இருக்கானே அவனை செக்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத தெரியாத அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு விடையை இந்த நீதிமன்றம் கொடுத்துருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சிருக்கோம். என்ன சொல்லியிருக்குங்கிறத கடைசியில் நான் சொல்கிறேன். குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 16/8/2022 தான் இந்த 77A 77Bயில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துச்சு. அந்த அமெண்ட்மெண்ட்டே நல்லன்மைன்னு ஒரு கேஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இருக்கிற வழக்குகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட போலி பத்திரத்தை ரத்து பண்ண சொல்லி, என் சொத்தில் போட்ட போலி பத்திரத்தை ரத்து பண்ண சொல்லி நான் பெட்டிஷன் கொடுத்தேன், மாவட்ட பதிவாளர் நடவடிக்கை எடுக்கலை, மாவட்ட பதிவாளர் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் போடுறது. ஹைகோர்ட் என்ன பண்ணும், கன்சிடர் த ரெப்ரசன்டேஷன் ஒரு ஆர்டர் போடும். அதேமாரி நான் போட்ட பத்திரம் சரியான பத்திரம் தான், என்னோடய பத்திரத்தை மாவட்ட பதிவாளர் என்னை விசாரிக்காமையே பத்திரத்தை ரத்து பண்ணிட்டாரு, அவர் பத்திரத்தை ரத்து பண்ணது தப்பு, அதை குவாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி கேசஸ், ஒரு விதமான கேசஸ். அந்த கேசஸ்லேயே ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, ஹைகோர்ட்டில் நீதியரசர் ஜே.ஆர். சுவாமிநாதன், நீதியரசர் ஜெயச்சந்திரன், இந்த மாதிரி நிறைய நீதியரசர்கள் என்ன சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ரத்து பண்ணுறதுக்குன்னு அதிகாரம் கிடையாது, அதனால் ரத்து பண்ணது தப்பு அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட்ஸு. ஒரு சில கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பெட்டிஷனை பத்திரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த ரத்து பண்ணதில் பொறுத்த வரைக்கும் லிமிடேஷன் ஆக்டை ஃபாலோ பண்ணலை. 1987 போட்ட பத்திரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. 1990 போட்ட பத்திரத்தை 2022 அமெண்ட்மெண்ட்டை போஸ்ட் பண்ணி ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் லிமிடேஷன் ஆக்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை, அதை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற வழக்குகள். ஒரு சில வழக்குகள் பார்த்திங்கன்னா என் பேரில் பட்டா இருக்குது, ஆனால் பத்திரம் போய் அவர் பண்ணிட்டு வந்துட்டார், ஏற்கனவே அவர் பத்திரம் வச்சுருந்தாருன்னு அதை வச்சு பத்திரம் பண்ணிட்டார், போலியாக பட்டா வாங்கி பத்திரம் பண்ணிட்டார், அதனால் அதை ரத்து பண்ணு. இந்த மாதிரியான எல்லா வழக்குகளையும் ஒரு சேர விசாரித்து தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா விதமான போலி பத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரங்களையுமே சரி, பால் மாறாட்டம் செஞ்சு பத்திரம் பதிவு செஞ்சுருக்காங்க அந்த மாதிரியான பத்திரங்களாக இருந்தாலும் சரி, ஆள்வரையே இல்லை அந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் பத்திரத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான பத்திரங்களும் சரி, எந்தெந்த மாதிரியான பத்திரங்களை மாவட்ட பதிவாளருக்கு ரத்து செய்வதற்கு அதிகாரம் உண்டு, எந்தெந்த மாதிரியான பத்திரங்களை ரத்து செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் விசாரித்து ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நிறைய கேசஸில் சொல்லிட்டாங்க. இந்த 16/8 நல்ல சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கேட்குறாங்க.
இதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 77A 77Bயில் கொண்டாந்த அமெண்ட்மெண்ட் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் இது ஆர்டிகல் 14 அண்ட் 246 அண்ட் 300A படி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி இது அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணிங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு. சப்சிக்வெண்ட்டாக 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் இது ஒரு பில் ஒன்று இது ஒன்று ரெசல்யூஷன் இது ஜியோ வாட்டர் ஒன்று போடுறாங்க எல்லாரும் நம்பரில் 2017 8/1/2017லையும் 31/7/2018லையுமே 6082ல் ஒரு 6082ல் வந்து அவர் வந்து இம்போர்ஷனேஷன் சொல்லுவோம் ஆல்மார்ட்டை செஞ்சு போலி பத்திரம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான வழக்கு அந்த மாதிரி ஒரு ஜியோ ஒன்று கொண்டு வராங்க. அந்த ஜியோவும் அல்ட்ரா வைரஸ்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டும் ஃபைல் ஆகுது. இன்னொரு ரிட்டு வந்து 20/4/2023 வந்து ஒரு ரிட்டு ஒன்று இது ஜியோ ஒன்று வருது. 13/3/2023 ஒரு சப்சிக்வெண்ட்டாக ஏற்கனவே அந்த ஜியோ கனெக்டடாக ஒரு ஜியோ ஒன்று போடுறாங்க. எந்த ஜியோ அந்த போலி பத்திரம் ரத்து செய்ததற்கான ஒரு கையில் நட்டம் போட்டு அந்த ஜியோவையும் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ரிட்டு ஒன்று ஃபைல் பண்ணுது. இந்த பெரும்பாலான ரிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரிட்டுலாம் ஃபைல் பண்ணதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் டீம் தான். லே அவுட் போட்டிருக்கேன், அந்த ஜியோனால எங்களுக்கு லாக்காக இருக்குது, நான் ப்ராப்பர்ட்டியை வாங்கி இப்போ தான் அப்ரூவலுக்காக கொடுத்துருக்கேன், இந்த ஜியோ அதனால் பாஸ் பண்ண அந்த மாதிரி வந்திருக்காங்க. தனிப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்களும் ஏற்கனவே நான் போலி பத்திரம் போட்டுட்டு என்னை செக்யூர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு சில நபர்களும் வழக்கு போட்டிருந்துருக்காங்க. எல்லா வழக்குகளையும் ஒரு சேர விசாரித்து தான் அந்த நீதிமன்றமானது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1வது பக்கத்துலேருந்து 150வது பக்கம் வரைக்குமே யார் யார் என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்கிறதுலேயே போயிடுது. 151வது பக்கத்தில் தான் வந்து நீதியரசர்கள் வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்.எஸ். சுந்தர் ஜே நீதியரசர் அவர்கள் தான் வந்து அவரோட அவரு சொன்னாப்பில் தான் வந்து பெரும்பாலும் கொண்டு வராங்க. இதில் தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் வந்து ரிட் அப்பீலும் வருது. ஏற்கனவே ரிட் பெட்டிஷன் போட்டு கேன்சல் பண்ணது தப்புன்னு சொல்லி ரிட் அப்பீல் போட்டிருப்பாங்களே, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆர்டர் போட்டார், அந்த ஆர்டர் தப்புன்னு யாரோ ரிட் பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. ஆமாம் அவருக்கு பவரே கிடையாது. 77A 77BA வந்து விஷயங்களே அதான் இந்த சட்டம் அந்த அமெண்ட்மெண்ட் எப்போ 16/8/2022 வர்றதுக்கு முன்னாடி போட்ட பத்திரத்தை ரத்து பண்ணுறதுக்கு மாவட்ட பதிவாளருக்கு அறிக்கை இருக்கா, உரிமை இருக்கா, இல்லை பின்னாடி போட்ட பத்திரங்களை மட்டும்தான் ரத்து பண்ணுறதுக்கான அவருக்கு அதிகாரம் வருது அப்படிங்கிறத பற்றி தான் பெரும்பாலான டிஸ்கஷனுமே அந்த நீதியரசர்கள் கொடுத்த தீர்ப்பில் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இப்போ பழைய பத்திரத்தை ரத்து பண்ண தப்புன்னு சொல்லி ரிட் பெட்டிஷனில் ஆர்டர் போட்டு அதுக்காக ரிட் அப்பீல் போட்டது, இப்போ நீ பெட்டிஷன் கொடுத்ததே தப்பு அப்படின்னு சொல்லி அதை அலோவ் பண்ணி அதுக்காக ரிட் அப்பீல் போட்டது. அந்த ரிட் அப்பீலும் கூட ஒரு சில வழக்குகளில் வந்து விசாரிக்கிறாங்க. இந்த எல்லாத்தையுமே பேசிட்டு தான் நீதியரசர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து 77Aவுக்கு வந்து ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கா, ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பெரும்பாலும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த கீதா ஹெலன் அலெக்சாண்ட்ரியா அண்ட் அதர்ஸ் ஜாயிண்ட் ரிஜிஸ்டர் திண்டுக்கல் 2019 WP 1 6947/2019 சென்னை மதுரை உயர் நீதிமன்றம்னு நினைக்கிறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் அதை அப்படியே கோட் பண்ணியே தான் மேக்ஸிமம் ஆஃப் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணியே தான் அந்த வழக்கு வந்து பயணிச்சுட்டே இருக்கும். மொதல் கேஸ் அது ஆக்சுவலி அந்த இதை வச்சு 2022க்கு முன்னாடியே வந்த கேஸு 68 69 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி வரும். இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 முக்கியமான பாயிண்ட் வேலிடிட்டி ஆஃப் தி இந்த 77A வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக இல்லை கான்ஸ்டியூஷனலாக எடுத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லி அதை முடிவு பண்ணுறதுக்காக வந்து நீதிமன்றங்கள் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 14 பாயிண்ட்டை முக்கியமான பாயிண்ட்டை எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த சேலஞ்ச் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் முதல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 22B என்ன ஆக்சுவலி 22Bயில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சொத்தை ஒரு சில இது வக்ஃபுக்குன்னு ஒதுக்குன சொத்துக்கள், HRNC சொத்துக்களை பத்திரமே பதிவு செய்யக்கூடாது. அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இல்லை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்த போய் பதிவு பண்ணுறப்ப பதிவிற்கு தடை செய்யப்பட்ட இடங்கள்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களையும் இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 22B அதில் சொல்கிறாங்க. 77A 77B இதிலெல்லாம் கொண்டு வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட் வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக இல்லை கான்ஸ்டியூஷனல் படி அது வேலிட்டி கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத மொதல் கொஸ்டினாக வச்சுக்கிறாங்க. ரெண்டாவதாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டை கொண்டு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதனால் இந்த சட்டத்துக்கு இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாட்ட வந்து அப்ரூவல் வாங்கவே கிடையாது. அதனால் இந்த அமெண்ட்மெண்ட்டு செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறதையும் நாங்கள் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரெண்டாவதாக சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் கொடுத்ததும் சரியாக தப்பா? ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் செயல்படுத்தக்கூடிய ஒரு பத்திரத்தை பதிவு
வாய்ப்புக்கு கொடுக்குறாங்கன்னா பத்திரத்தை பதிவு பண்ணுறது, பத்திரத்தை பதிவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு சட்டத்துப்படி அதை கேன்சல் பதிவு பண்ணாமல் நிராகரிக்கிறது. ஒரு சில இடங்களில் பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதோடு ஒரு எக்ஸிக்யூஷன் அத்தாரிட்டியில் இருக்கிற நபருக்கு ஒரு டைட்டில் இஷ்யூவை டிசைட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பத்திரத்தை பொறுத்த வரைக்குமான எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணி டிசைட் பண்ணுறதுக்கு ஒன்றும் அதிகாரம் கொடுக்கலாமா? அவரு சட்டம் படித்தவர் கிடையாது. அதனால் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது சரியா தப்பா? அவரு அந்த பெட்டிஷனை டிசைட் பண்ணுறப்ப எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணலாமா வேணாமா, லிமிடேஷன் ஆக்ட் அதுக்கு அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் அவருக்கு முடிவு பண்ணுறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கா இல்லையா? அவர்கிட்ட கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாமே சரியா தப்பான்னு பரிசீலனை செய்யக்கூடிய பவர் அவர் அதிக அறிவு அவருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தில் முடிவு பண்ணணும். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டராக வருபவர் சட்டம் படித்தவரோ, ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டை படித்தவராகவோ, லிமிடேஷன் ஆக்டை படித்தவராகவோ, சிபிசியை படித்தவராகவோ இருக்க மாட்டார். அவர் 2 விஷயத்தில் ஒரு ஒன்று சப் ரிஜிஸ்டராக அப்பாயின்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோஷன் ஆகி வந்திருப்பார். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஸ்டாஃபாக இருந்துட்டு ப்ரொமோஷன் ஆகி வந்திருப்பார். அவருக்கு சட்ட ஞானம் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் அவர்கிட்ட இந்த அதிகாரத்தை கொடுத்தது சரியா தப்பாங்கிறத கண்டிப்பாக நம்ம முடிவு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. மேலும் அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 4வது பாயிண்டில் 77A பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த அதிகாரத்துக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உனக்கு பத்திரத்தை ரத்து பண்ணலான்னு நான் சொல்லிட்டேன்ப்பா, நீ பத்திரத்தில் ரத்து பண்ணலப்பா, என்னென்ன மாதிரியான பத்திரத்தை ரத்து பண்ணலாம், அந்த பத்திரம் ரத்து பண்ணுறதுக்கு என்னென்ன விசாரணை முறைகள் நீ ஃபாலோ பண்ணணும், என்னென்ன எத்தனை நாளைக்குள்ளே நீ அந்த பத்திரத்தை ரத்து பண்ணுறது முடிவு பண்ணணும், எந்தெந்த மாதிரியான பத்திரங்கள் அதில் தான் மாட்டினது. 77Bயில் வந்து அடி வாங்கினதுக்கான காரணமே வந்து அதில் தெளிவாக சொல்லலை. எந்தெந்த மாதிரியான பத்திரங்களை, எந்த தேதியிலிருந்து ஏற்பட்ட பத்திரங்களை, யாருக்கிடையே ஏற்படுத்தி கொடுத்த பத்திரங்களை உங்களுக்கு ரத்து செய்வதற்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு விசாரணை எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கைட்லைனும் கிடையாது. மேலோட்டமாக உனக்கு பவர் கொடுக்குறனால கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆக்ட் இது எப்படி சஃபர் ஆகுது. 37 அந்த 31 34 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டை சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் வந்து தெளிவாகவே சொல்கிறான் எந்தெந்த பத்திரங்கள் வந்து வாய்டபுள், எந்தெந்த பத்திரங்கள் வந்து வாய்டு, எந்தெந்த பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ராடலண்ட்டுங்கிறது எல்லாத்தையுமே அதில் தெளிவாக கொண்டு வராங்க. அதை எல்லாத்தையுமே இவங்க இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து அதை பகுத்தாய்வு பண்ணாமல் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத 4வது பாயிண்ட்டாக டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைட்டில் இஷ்யூன்னு ஒன்று ஓப்பன் ஆயிடுது. இந்த மாதிரியான மேட்ரு ஏகப்பட்ட கோர்ட்டில் சிவில் கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த போலி பத்திரம் போட்டுட்டான், எனக்கு பங்கு இருக்குது, என் பங்கை மறைச்சி சொத்தை ஒத்துப்பிட்டாங்க, எனக்கு நான் எந்த பத்திரமே எழுதி கொடுக்கல, ஆள்மாறாட்டம் பண்ணி சொல்லிட்டு அவ்வளோ பேர் சிவில் கோர்ட்டில் கேஸை போட்டு எவிடன்ஸு கொடுத்து ட்ரையல் நடத்தி பதில் போட்டு எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. சிவில் கோர்ட்டில் இந்த கேஸஸில் அவ்வளோ கேஸஸ் பெண்டிங்கில் இருக்குது. மேலோட்டமாக அவங்க அந்த டிசைட் பண்ணுறதுக்கே 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது, இல்லை ஒரு சில நேரத்தில் 10 வருஷம் கூட ஆகுது. அதுக்கு அப்பீல் கிப்பீல்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கிறப்ப வெறும் ஒரு 10 நாள் விசாரணை செஞ்சு ஒரு 20 நாள் விசாரணை செஞ்சு இந்த பத்திரம் செல்லாதுன்னு டிஆர் சொல்கிறது சரியாக இருக்குமா? இதனால் சிவில் கோர்ட்டில் இருக்கிற விஷயங்கள் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா? சிவில் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கிறப்ப டிஆருக்கு அந்த பவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த விஷயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே தான் சிவில் கோர்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு அந்த 6வது பாயிண்ட்டாக ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் கோர்ட்டில் கேஸில் பெண்டிங்கில் இருக்கிறப்ப இங்கே ஒரு விசாரித்து முடிவு பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபலை வந்து மீற செயலாக தான் இருக்கும், கான்ஸ்டியூஷனுக்கு வந்து இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது 7வதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா 31 ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், அந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் இந்தந்த மாதிரி தான் இந்தந்த மாதிரியான பத்திரங்களை தான் ரத்து செய்யணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறப்ப எல்லா பத்திரத்தையும் ரத்து பண்ணுறதுக்கான அதிகாரத்தை டிஆருக்கு கொடுத்தது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து இதோட நோக்கமே வந்து ஸ்பீடு ரெமடி வரணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு ரெமடியை வந்து எந்தெந்த விஷயத்தை கொண்டு வரணுமோ அந்தந்த விஷயத்துக்கு தான் கொண்டு வர முடியும். இதெல்லாம் டைட்டில் இஷ்யூ இருக்கிற விஷயத்தில் மற்ற விஷயத்தில் வந்து ஸ்பீடாக நான் டிஸ்போஸ் பண்ணுறேங்கிறதுனால தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால இதை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி கொண்டு வராங்க. அடுத்ததாக வந்து 9வது பாயிண்ட்டாக வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு லிமிடேஷன் ஆக்ட் செக்ஷன் 59 பற்றி டீட்டெயிலாக, ஏன்னா ஒரு பத்திரத்தை சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிவில் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த பத்திரம் என்னுடைய சொத்துக்கு தொடர்பாக போலியாக ஏற்படுத்தப்பட்ட பத்திரம்
அப்படின்னு எனக்கு எப்போ தெரிய வருதோ, நானே போய் எழுதி கொடுத்துருக்கேன். என்னை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க. நான் கடன் பத்திரம்னு எழுதி கொடுத்தேங்க, ஆனால் அங்கே பார்த்தா கிரைய பத்திரம்னு பதிவாயிருக்கு. நான் வந்து இவருக்கு பவர் கொடுத்தது வந்து இந்த சொத்தை மேனேஜ் பண்ண சொல்லுது, ஆனால் அவர் கிரைய பத்திரம் பதிவு பண்ணியிருக்கான்னு எனக்கு எப்போ நாலேஜ் வந்துச்சோ அந்த வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நான் வந்து சிவில் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். லிமிடேஷன் ஆக்ட் அதுதான் சொல்லுது. ஒரு பத்திரத்தை அது செல்லாது, இல்லை வில்லா நிலையது, விளம்புகை செய்யணும், அது என்னை கட்டுப்படுத்தாதுன்னு ஒரு பரிகாரம் கேட்கணும் அப்படின்னா அந்த பத்திரம் ஏற்பட்டதாக தகவல் தெரிய வந்து அந்த பத்திரத்தை நான் ஒரு நபர் ஏற்படுத்தி கொடுத்த நாளிலிருந்து 3 வருடத்துக்குள்ளே சிவில் நீதிமன்றத்தை அணுகி அந்த பத்திரத்தை செல்லாது இல்லா நிலையது, என்னை ஆள்மாற்றம் செஞ்சு ஏமாற்றி எழுதி வாங்கினது அப்படிங்கிற கேஸை போட்டிருக்கணும். ஆனால் இந்த ஆக்ட், இந்த அமெண்ட்மெண்ட் வந்து அதையெல்லாம் பார்க்காம 1987 1960 போட்ட பத்திரத்தில் ரத்து பண்ணுற அப்பெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே, இது அன்கான்ஸ்டியூஷனல் ஒன்றா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே தான் அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு தான் 27 22B இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக அவங்க ஆப்போசிட்டில் வந்து போட்ட பதிலையும் கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து போட்ட பதில் இது வந்து நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏகப்பட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ்லாம் உருவாகிட்டு இருக்கு, இம்பர்சனேஷன் அது ஆள்மாற்றம் செஞ்சுலாம் நிறைய பட்டிருக்கு, அதனால் அப்பாவி மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, அவங்கெல்லாம் செக்யூர் பண்ணுங்கிறதுக்கு ஒரே காரணத்தினால தான் நான் இந்த இதையே கொண்டு வந்தோம், ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு. இதில் வந்து நாங்கள் ப்ராப்பராக எங்களோட மைண்டை அப்சர்வ் பண்ணி இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரி தான் நீங்கள் பத்திரத்தெல்லாம் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலேஷன் கைட்லைன்லாம் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து தேர்ட் பார்ட்டி இன்னசென்ட் ஆள்மாற்றம் செஞ்சு போலியாக பதிவு பண்ண பத்திரத்தை திடீர்னு ஒரு தேர்ட் பார்ட்டி வாங்கிடுறாரு அப்படின்னா அந்த மாதிரி நபர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். தெளிவாக பப்ளிக் பாலிசியை அப்ளை பண்ணி தான் ஏற்கனவே 22A கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் வந்து 1999 இந்த 7 ஒரு கேஸை போட்டு 1997 ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வராங்க. அதை 2009 வந்து ஸ்டே கொடுத்து காலி பண்ணிடுறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் என்ன ஜட்ஜ்மெண்ட்னா TN துரை அண்ட் அனதர்னு சொல்லி ஒரு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக WP நம்பர் 9035/2009 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேஸில் வந்து சொல்கிறாங்க 22A கொண்டு வந்ததில் வந்து ப்ராப்பராக கொண்டு வரலன்னு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்ன இதையே எல்லாத்தையும் நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் ஆஃப் பப்ளிக்காக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதனால் கோர்ட் வந்து இதுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எல்லா வழக்கையும் வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் அவங்க இப்போ ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இது வரைக்கும் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து 16,698 வழக்குகள் மனுக்கள் வந்து போலி பத்திரங்களை வந்து ரத்து செய்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆல்ரெடி வந்து 989 வழக்குகள் வந்து ஃப்ராடு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, எவிடன்ஸும் கொடுத்து வந்துருக்காங்க. அதனால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததுனால இவ்வளோ பேர் வந்து தங்களுக்கு நியாயம் கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் பொசுக்குன்னு இந்த இதை ரத்து பண்ண சொல்லி இவங்க ஒரு சில 100 பேர் நபர்கள் தாக்கல் செஞ்ச மனுக்களை நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்பில் வாதமாக வைக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து வாதி பிரதிவாதி தரப்பு எல்லாத்தையுமே பரிசோதனை செஞ்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ABCDEFன்னு சொல்லி G வரைக்கும் இந்த ஒரு 7-8 பாயிண்ட் வந்து நம்ம முடிவு பண்ணணும், இந்த நீதிமன்றம் முடிவு பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்னு சொல்லுவோம். அந்த இதை கன்சிடர் பண்ணணும், இந்த பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து இந்த 2 பேர் செஞ்ச அமர்வு வந்து நாங்கள் முடிவு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. முதல் பாயிண்ட்டாக இந்த 77A 77B ரெண்டும் வந்து ஸ்ட்ரக் ஒன் பண்ணணுமா வேணாமா, அன்கான்ஸ்டிடியூஷனல் ஒன்றா இல்லை லீகலாக அரசியல் சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா, ஏற்றுக்கணும்னா என்னென்ன பாயிண்டில் அதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 77A பொறுத்த வரைக்கும் சட்டப்படியாக தான் கொண்டு வந்திருக்கலாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ரெண்டாவது 77A பொறுத்த வரைக்கும் வந்து சென்ட்ரல் லா ஒன்று இருக்கிறப்ப சென்ட்ரல் லாவை மீறி இது கொண்டு வந்திருக்கிறதுனால இதை அன்கான்ஸ்டியூஷனல் 254 கான்ஸ்டியூஷன் படி வந்து இதை வந்து நிப்பாட்டி வைக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். வெதர் த ஜுடிஷியல் பவருக்கு தனியாக ஜுடிஷியல் நீதித்துறைக்கு ஒரு பலன் இருக்கிறப்ப ஒரு இது இருக்கிற பவர் இருக்கிறப்ப எக்ஸிக்யூஷனுக்காக வந்து அத்தாரிட்டிகிட்ட போய் இந்த பவரை கொடுத்தா இது சரியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இனானிமஸாக வித்தவுட் எந்த ஒரு ஸ்டாச்சுட் கைடன்ஸ்லையும் கொடுக்காம இந்த மாதிரி பத்திரம் போட்டிருக்க
இருக்குப்பா, இது போலி பத்திரம்ப்பா, இந்த உன் பத்திரம் ரத்து பண்ணுறேன்னு சொல்லி எந்த ஒரு ப்ராப்பர் கைட்லைனே கொடுக்காம இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துருக்கனால இதை நம்ம ஸ்டக் அவுட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னபடி தான் ஜுடிஷியல் பவர் இருக்கிறப்ப இதை வந்து எக்ஸிக்யூஷன் அத்தாரிட்டிக்கு வந்து இந்த பவர் கொடுத்தது சரியா தப்பா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு சொன்னையில் பார்த்திங்கன்னா ABCDEFன்னு அதில் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்துட்டு 77A செட்டிசைடு பண்ணணுமா வேணாமா வச்சுக்கலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக இந்த வழக்கில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நீதிமன்றம் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக்டை ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 22B என்ன ஆக்டில் என்ன சொல்லுது, 22A என்ன சொல்லுது, 77A என்ன சொல்லுது, 77B என்ன சொல்லுது, 79 என்ன சொல்லுது, 81 என்ன சொல்லுது, 31 ஆஃப் கேன்சலேஷன் மேபி ஆர்டர் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதோட கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பதில் சொல்கிறப்ப தான் முதல் கேள்வியிலே அவங்க முடிக்கிறாங்க, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா. ஆக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து 1908 ஆக்ட்னு நினைக்கிறேன். இந்த ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் இல்லை, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறேன். மாநில அரசு கொண்டு வந்ததெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி வந்து மாநில அரசுக்கு ஒரு தெம்பா கொடுத்துட்றாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டில். அடுத்ததாக வந்து எனி சென்ட்ரல் ஆக்டுக்கு வந்து இது வந்து ஹிட் ஆகுமா, சென்ட்ரல் ஆக்ட் கான்ஸ்டிடியூஷனில் வந்து வயலேஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அது பெரிய சப்ஜெக்டாக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பக்கத்துக்கு அதுவே ஒரு போகுது. இதில் பொறுத்த வரைக்கும் வந்து 77A பொறுத்த வரைக்கும் வந்து எனி அதர் லா ப்ரொவிஷன்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஆக்ட் அட்ராக்டிவ் ஆர்டிகல் 54ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது வந்து சரிதான் அப்படிங்கிறப்பல மேலோசமாக சொல்லிடுறாங்க. அடுத்ததாக தான் முக்கியமாக விசாரிக்கிறாங்க, வெதர் த ஜுடிஷியல் பவர் கேன் பி டெலிகேட்டட் டு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. இங்கேருந்து அவங்களுக்கு அடி வாங்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே டிசைட் பண்ணது யார் டிசைட் பண்ணால் ஜுடிஷியல் அத்தாரிட்டி தான் டிசைட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எஜுகேஷன் அத்தாரிட்டிகிட்ட கொடுக்க முடியுமா, தாசில்தார் ஆர்டிஓ மாதிரி அவங்களாம் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். யாரை மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவோம், 2 விதமான மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க. இப்போ ஒரு திருச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு இருக்கார். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறவர் நீதிமன்றத்துக்குள்ளே இருக்கிறவர், எஜுகேஷன் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறது நீதிமன்றத்துக்கு வெளியில் இருக்கிறவர். எஜுகேஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்குலாம் இப்போ ஒரு சில பவர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டல் இதை பதிவு பண்ணுறதுக்கான பவர், இந்த கேஸ் போட்டிருக்காங்களா பாண்ட் எழுதி 108 அந்த மாதிரியான கேசஸ்லாம். எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறது வேறு யாருமே கிடையாது, தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறவர் கலெக்டர். இங்கே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி இங்கிட்டு சொல்கிறப்ப நம்ம ஜுடிஷியலுக்குள்ளே சொல்கிறப்ப சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறப்ப அந்த ஜுடிஷியலுங்கிற வார்த்தை கோர்ட்டுக்குள்ளே வந்துடும். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா கலெக்டர், அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா டிஆர்ஓ, அடிஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு அப்படிங்கிற சொல்லி தாசில்தாரை சொல்கிறது அப்படிங்கிறது வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த பவர் வந்து ஜுடிஷியலுக்கு இருக்கிற பவர் அப்போயே உங்களுக்கு யாருக்கு நம்ம சப் ரிஜிஸ்டருக்கு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டருக்கு கொடுத்தது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக முடிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 203வது பக்கத்துலேருந்து அதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணி சொல்லிடுறாங்க, கீழே சொல்லிடுறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பவரை கொடுத்தது தப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து லிமிட்டேஷன் ஆக்ட்னா என்னன்னு தெரியாது. மற்றபடி வந்து ஃப்ராடலண்ட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, எவிடன்ஸ்லாம் இருக்கிறதுக்கெலாம் கவர் கிடையாது. அதனால் ஒரு சில நேரங்களில் லிமிட்டடாக மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ஜுடிஷியல் பவரை கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பர்த் அண்ட் டெத் ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பை வந்து பதிவு செய்யலாமா வேணாமான்லாம் பார்த்து மேஜிஸ்ட்ரேட்டில் தான் வந்து பதிவு பண்ணுறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பவர் தூக்கி இப்போ யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஆர்டிஓட்ட கொடுத்துட்டாங்க. ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஓட்ட வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். ஒரு சில பவர் வந்து ஆர்டிஓட்ட இன்றைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு சில குவாசி ஜுடிஷியல்ஸ் ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தான் அவங்களோட தகுதி என்ன, அவங்களுக்கு என்ன வகையான திறன் இருக்கோ அதுக்கேற்ற விஷயங்கள்
விஷயங்களை மட்டும்தான் கொண்டு போய் அங்கே கொடுக்கணுமே தவிர முழுசாக ஒரு ஜுடிஷியல் பவரை கொண்டு போய் அங்கே கொடுக்கறது தப்பு அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து இதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பவரை கொடுத்தது தப்பு அப்படின்னு முடிவு பண்ணுறதா இருந்தால் இந்த சட்டத்தை எதை 77A வந்து ஸ்டக் அவுட் பண்ணலாமா இல்லை வச்சுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் ஏஆர் இந்தியா, நகரேஷ் மீர்சா அண்ட் அதர்ஸ்ன்னு சொல்லி 1981 ஜட்ஜ்மெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய சுப்பிரமணிய சுவாமி வெர்சஸ் டைரக்டர் ஆஃப் சிபிஐ நம்ம தலைவர் கேஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கேஸையுமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தெளிவாக அது போகுது, கிட்டத்தட்ட ஒரு 20-25 பக்கத்துக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த இதை பாயிண்ட்டை மட்டுமே. அதனால் கோர்ட் இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிவிட்டு ஒரே வார்த்தையில் சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. வயலேஷன் இந்த மாதிரி இந்த இதை கொண்டு வந்தது வந்து டோட்டலி ஆர்டிகல் 14 படி வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் ஒன்று, அதனால் இதை ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. அடுத்ததாக இதை ஸ்டக் அவுட் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால ஜுடிஷியல் பவரு பொறுத்த வரைக்கும் வந்து காம்ப்ளிகேஷன் ஏதாவது ஆகுமா, வேறு ஏதாவது விஷயங்களை வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிக்கு வந்து சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இதெல்லாம் பின்னாடி வர ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்ன சொல்லிட்டாங்க, ஏற்கனவே இந்த பத்திரத்தை ரத்து பண்ணது அவங்களுக்கு பவர் இல்லை, அன்கான்ஸ்டிடியூஷனல் ஒன்று. 77A பொறுத்த வரைக்கும் வந்து ரெட்ரோஃபெக்டிவ் எஃபெக்டா போரஸ்பெக்டிவ் எஃபெக்டா, அதாவது வழக்கு இது சட்டம் வந்ததுக்கு முன்னாடி இருக்கிற பத்திரம் ரத்து செய்கிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு உண்டானா இல்லை, பின்னாடி போட்ட பத்திரங்களை தான் ரத்து செய்வதற்கான அதிகாரமும் உண்டு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஆனாலும் டோட்டலாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க. 77A பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே கேன்சல் பண்ணிவிட்டு இதில் தான் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. கோர்ட் என்ன பண்ணுதுன்னா ஏன் அது இப்படி நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே பழைய போட்ட வழக்குகளாக இருக்கல, கிட்ட 100-150 வழக்குகள் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சில வழக்குகளை மட்டும் அந்த அறிவு யாருக்கு இந்த மாவட்ட பதிவாளரோட அறிவு எப்படியெல்லாம் வேலை செஞ்சுருக்குங்கிறத இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நாங்களால் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த பவரை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏன் முடிவு பண்ணோன்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு குறிப்பிட்ட 2-3 வழக்கு எடுத்துக்கிறாங்க. குறிப்பாக வந்து WP 2256/1/2023 வழக்கில் வந்து யார் பேங்க் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. நம்மளால் என்ன பண்ணுறாரு, பேங்க்கில் ப்ராப்பர்ட்டியை அடமானம் வச்சு லோன் வாங்கிறாரு. 1 கோடியோ 2 கோடியோ ஒரு 50 லட்சமோ லோன் வாங்கிறாரு. ஆனால் இவருக்கு சொத்து வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பத்திரத்தை வந்து டிஆர் கேன்சல் பண்ணுறாரு. ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, அடமானத்தில் இருக்குது, பேங்க் லோன் கொடுத்து அடமானத்தில் இருக்குது. இப்போ அதெல்லாம் ஒரு கவலை கிடையாது. ப்ராப்பர்ட்டி வச்சு 50 லட்சம் லோன் வாங்கியிருந்தா எனக்கு என்ன, லோன் வாங்கட்டி என்ன, இந்த பத்திரம் ஃபோர்ஜரிட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, நான் ரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிடுறாரு. எவ்வளோ பெரிய அபத்தம், எவ்வளோ பெரிய ஒரு பட்சவே மேலோட்டமாக சொல்கிறப்பே வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை வந்து டிஆர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறப்பல ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேசிக் எலமெண்ட்ரி நாலேஜ் கூட இல்லாத ஒருத்தட்ட கொண்டு போயிட்டு நம்ம இதை ஆள்மாரட்டை வந்து ப்ராப்பர்ட்டி வந்து 2 தனிப்பட்ட நபர், நான் இப்போ வந்து சுகுமார் குப்பை யாருக்கும் ஒருத்தருக்கு சொத்தை எழுதி வைக்கிறேன், போய் நீ போய் மாப்பிள்ளை நீ போய் பேங்க்கில் போய் லோன் வாங்கி ஒரு 50 லட்சம் 60 லட்சம் வாங்கிக்க, அப்புறமேட்டு நான் கொண்டு போய் டிஆர்ட்ட பெட்டிஷன் கொடுக்குறேன், நீ அப்பியர் ஆகாமல் இரு, பத்திரத்தை ரத்து பண்ணிட்டு பேங்கர் என்ன பண்ணோன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செட்டில்மெண்ட் பத்திரம்லாம் எதுக்காக இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் பத்திரத்துக்குலாம் அப்படி கொண்டு வந்துருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து ரத்து பண்ணுறது, ஒருத்தர் மட்டும் ரத்து பண்ணுறது, எல்லாத்தையுமே காலி பண்ணி கோர்ட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக்யூர் பண்ணுங்கிறதுக்காக ஒரு சில இந்த ஒரு வழக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு வழக்கையும் சொல்கிறாங்க. WP நம்பர் வந்து 8305/2023 வழக்கில் ஏன் சொத்து நான் தான் நல்ல முறை அனுபவிச்சுட்டு இருந்தேன், பட்டாவை ஃப்ராடாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பட்டா வச்சுட்டு அவன் பத்திரம் பண்ணிட்டான், அதனால் இந்த பட்டாவை ரத்து பண்ணுறதுக்கு நான் டிஆரோட ஆர்டிஓட்ட பெட்டிஷன் கொடுத்து ஆர்டர் வாங்கிட்டேன், அதனால் இந்த பத்திரத்தை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஒரு பெட்டிஷன் வருது. அந்த பெட்டிஷனை பேஸ் பண்ணிவிட்டு ஆமாம் இது பட்டா வந்து ஃபோர்ஜரி பண்ணி தான் வாங்கியிருக்காரு, அதனால் இந்த பத்திரத்தை நான் ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிஆர் ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த பத்திரம்லாம் பதிவானதுலாம் 2006-7 பதிவான பத்திரத்தை ரத்து பண்ண சொல்லி ஆர்டர் போட்டதெல்லாம் வந்து தப்பு, அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு. 68 டிஸ்கஸ் பண்ணுறாரு. 68 எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அந்த இம்போர்ஷனேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுவும் பழைய பத்திரத்தை ரத்து பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றியும் அதில் சொல்கிறாங்க. மெயினாக ஒரு கேஸ் வந்து WP நம்பர் 13-172/2023 சொல்லிட்டு KE ராஜேந்திரகர் சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் 2010 2015 வரை பதிவான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணணும், நான் கூட்டு பங்கு
பங்குதாரர், எனக்கு தெரியாமல் அந்த பத்திரத்தை வந்து என் பங்கையும் சேர்த்து போலி பத்திரம் போட்டிருக்காங்க, அதனால் அந்த பத்திரத்தை ரத்து பண்ணுன்னு சொல்லி கேட்குறாரு. யூடிஆரை சேஞ்ச் பண்ணி பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் பெட்டிஷனை பேஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 பத்திரத்தை நம்ம டிஆர் ரத்து பண்ணுறாரு. எப்படி வெறிச்சு அவன் அவ்வளோ சுலभ பண்ணி பத்திரம் பண்ணியிருப்பானுங்க, சொத்தில் உட்காந்துருக்கானுங்க. அதுதான் மெயினாக ப்ராப்பர்ட்டியில் யார் உட்காந்துருக்குங்கலாம் டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. ப்ராப்பர்ட்டியை இது பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாங்க, அந்த சேல் கன்சிடரேஷன்லாம் ப்ராப்பராக கை மாறி இருக்கு, ஜிடிஆருக்கு கிடையாது. அதனால் அவருக்கு அந்த ரைட்ஸை கொடுத்தது தப்பு அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு ஒரு 4-5 கிஸ் ஆஃப் த கேஸ் எக்ஸாம்பிள் வச்சுட்டு தான் நீதிமன்றம் வந்து அதை நீதியரசர்கள் முடிவு பண்ணுறாங்க. அதனால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இதை வந்து ரத்து பண்ணது ஒரு சரியான விஷயந்தான். அதை ரத்து பண்ணி உறுதிப்படுத்தியிருக்கிறதுனால வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா கூட்டு சொத்து, கூட்டு குடும்ப சொத்து எங்கே போய் நிற்கணும்? ஒரு தலைவர் அப்பா சொத்து, அப்பா பேரில் அப்பாட்டேருந்து பிள்ளைங்க வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எழுதி வாங்கியிருப்பாங்க, இல்லை பட்டா மாற்றிருப்பாங்க. ஆனால் அதில் என் பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை போடுறப்ப கூட்டு குடும்ப சொத்தெல்லாம் இப்போ பார்ட்டிஷன் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷனே இருக்குது. சிவில் கோர்ட்டில் போட்டு பார்ட்டிஷன் சூட்டை போட்டு 4 கிடக்க அலையிற நபர்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு தலைவர்கிட்ட 10-14 பத்திரத்தை ரத்து பண்ணலாம் தப்புடா அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இந்த பவரை வந்து நீதிமன்றம் வந்து கடைசியாக வந்து இந்த மாதிரியான பவரை வந்து யாருக்கு டிஆருக்கு கொடுத்தது தப்பு, டிஆருக்கு வேலிடிட்டி கிடையாது, அவருக்கு இந்த ரைட்ஸை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை காலி பண்ணிடுவார், ஜுடிஷியரியை அவர் காலி பண்ணுறாப்புல போயிருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டீட்டெயிலாக ஒரு 300 பக்கம் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 300 பக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாமே அதில் பழைய என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லிவிட்டு ஒரே வார்த்தையில் பேஜ் நம்பர் 318 நீதியரசர்கள் சொல்லிடுறாங்க. பாயிண்ட் நம்பர் 126 For the foregoing reason, this court is of the opinion that the amendment introducing section 77A is beyond the scope, purpose and objects of the Registration Act. Hence, it is unconstitutional one. என்ன பர்பஸாக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வரைமுறைப்படுத்தியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே காலி பண்ணுறாப்புல தான் இந்த 77A கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது டோட்டலி அன்கான்ஸ்டிடியூஷனல்ட்டார். அந்த ஏற்கனவே என்ன பத்திரத்துக்கு அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததுக்கு முன்னாடி இருக்கிற பத்திரத்துக்கு பொருந்துமா, பின்னாடி இருக்கிற பத்திரத்துக்கு பொருந்துமாலாம் யோசிக்காத, இந்த 77A தப்புடா, தூக்கி குப்பையில் போடுறா அப்படிங்கிறாப்புல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு சொல்லிட்டாங்க. டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து மெயினாக வந்து ஏற்கனவே இந்த 77A வந்து இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே நிறையாவே டிஸ்கஸ் பண்ணிட்டதுனால 22B பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் ஒருத்தருமே என்கிட்ட 22B பொறுத்த வரைக்கும் எந்த கேஸுமே ஃபைல் பண்ணலை. ஒருவேளை ஏதாவது கேஸு 22B பொறுத்த வரைக்கும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நீதிமன்றம் வந்து அதையும் நம்ம முடிவு பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். அதனால் 22B பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்குது. என் 4G டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணணும். 22A 22B பொறுத்த வரைக்கும். மேலும் வந்து 22A பொறுத்த வரைக்கும் சரி, ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. மற்ற எல்லா விஷயத்தையும் பொறுத்த வரைக்கும் 22A 22B பொறுத்த வரைக்கும் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வின்ஷிமூரி ராஜகோபாலாச்சாரி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஹைதராபாத்துங்கிற வழக்கு 2015 SCSC ஆன்லைன் ஹைதராபாத் 407 சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறைய விஷயங்களை பாயிண்ட் நம்பர் 157 சொல்லி ஒரு என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் இது கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி கொண்டு வராங்க. அதில் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ஆந்திர பிரதேச ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறபடி ஃபாலோ பண்ணி நீங்கள் புதுசாக வேணால் ஒரு வழிமுறைகளை கொண்டு வாங்க, இந்த 77 தூக்கி குப்பையில் போடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஒருவேளை 22A 22B பற்றி ஏதாவது தனியாக கேஸ் ஏதாவது ஃபைல் ஆச்சுன்னா நாங்கள் வந்து அதை செப்பரேட்டாக தனியாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி ஒரு தெளிவான ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரோம். அதனால் இதுதான் வழக்கோட சாராம்சம், வழக்கு முடிவும் இதுதான். என்னென்ன விஷயங்களில் அந்த ஆந்திர பிரதேச அரசு கொண்டு வந்திருக்கு, என்னென்ன விஷயங்களில் இந்த 77A வந்து திருப்பி நீங்கள் செயல்முறைக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம், ஒரு பத்திரத்தை ரத்து பண்ணுறதுக்கு
அதை போலி பத்திரம் என உறுதி செய்வதற்கு, அது ஆள்மாறாட்ட பத்திரம் என உறுதி செய்வதற்கு, அது தடை செய்யப்பட்டோம் என உறுதி செய்வதற்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆந்திர பிரதேஷ் ஜட்ஜ்மெண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கங்கன்ட்டாங்க. என்ன சொல்லுது அந்த ஆந்திர பிரதேஷ் ஜட்ஜ்மெண்ட்டு, என்ன விஷயங்களை இந்த நீதிமன்றம் ஃபாலோ பண்ணுங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.